அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். கடகராசிக்கார நேயர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் 1/10/2024 செவ்வாய்க்கிழமையில் பிறக்க போகின்றது. கடக ராசி என்று சொல்கின்ற பொழுது இது 4வது இடத்தில் தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய தத்துவார்த்த ரீதியிலே அற்புதமான ஒரு ஓடுகின்ற நதியை போல் செல்கின்றவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள். இது ஒரு ஜல ராசியில், நீர் ராசியில் ஆறுகளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கின்றது. ஒரு சரராசி, பெண் ராசி. சரராசியிலே மிகவும் மேன்மை உயர்வுகளையும் அந்தஸ்துகளையும் பெறக்கூடிய ராசி இலக்கணத்தில் இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே வேகமாகவும் தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லக்கூடியவர்களே இவர்கள். அதிகமாக ஆபீஸ் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் உயர்ந்த நிலைகளிலே இருக்கக்கூடியவர்கள், அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள், ஆசிரியராகவும் வேலை பார்க்கக்கூடியவர்களும் மிகவும் சுறுசுறுப்பு வேகமாக இருக்கக்கூடியவர்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்காக இந்த கோச்சார ராசி பலன் என்பது 1/10/2024 செவ்வாய்க்கிழமையில் மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறக்க போகின்ற இந்த மாத ராசி பலன்களிலே கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே சந்திர பகவான் அமைய பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது. அதிலே உங்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அதிகமான பொருளாதாரங்கள், பணக்காசுகளுக்காக, குடும்பங்களுக்காக அதிகமாக சேவை செய்யக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாது அஷ்டமசனி அஷ்டமஸ்தானத்திலே இருந்தாலும் கூட அவர் குருவின் நட்சத்திரத்திலே குரு பகவான் அங்கே பார்வை செய்கின்ற பொழுது அந்த கெடுபலன் இல்லாத ஒரு சில நேரங்களில் விரை செலவுகள் நடந்தாலும் அது நல்ல செலவாக மாற்றுகின்ற செலவுகளாக, சுப செலவுகளாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது அதுவும் கடக ராசிக்கு 5/10 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலேயே இந்த சனி பகவான் செல்கின்றது வக்ரகதியிலும் மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடியது. தனவாக்கு குடும்பஸ்தான ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே அமைய பெற்று இந்த மாதம் பிறக்கப் போகின்றதுனாலேயும் கோச்சார ராசியாக சந்திர பகவான் நிற்கக்கூடிய ராசி சிம்மாசனத்திலே நிற்கின்றது. சிம்மாசனத்தின் அதிபதி முயற்சி சாணங்களிலே பலம் பெற்று சிம்மாசனத்தின் அதிபதியும் முயற்சி சாணங்களிலே நிற்கின்ற பொழுது புதன் பகவானும் இங்கே ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைந்து உங்களுடைய காரியங்கள், சகோதர சகோதரிகளுக்காக செலவு செய்யக்கூடிய, நிலப்பலன்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய, அவர்களுக்காக நீங்கள் உதவி செய்யக்கூடிய, அவர்கள் உங்களுக்காகவும் ஒரு சில உதவிகளை பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது முயற்சிகள் தெத்திக்கின்ற ஒரு மாதமாக உங்களுடைய அமைப்பு என்பது இந்த கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மாத ராசி பலன் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. ராசிநாதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே அமைகின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் பொருளாதாரத்தை சம்பந்தப்பட்ட நோக்கங்களிலே, யோகங்களிலே நீங்கள் இருக்க போகிறீர்கள். அந்த கடகராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி முயற்சி சாணங்களிலே இருக்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியமாக இருந்தாலும், சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் அவர்கள் மிகவும் புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒரு கடகராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகள் அவர்களிலே மிகவும் யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் மூத்த சகோதரன் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவானும் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே பரிபூர்ணமாக ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து உங்களுடைய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாய்மார்களின் ஸ்தானம் என்பது வலுவாக இது ஒரு காற்றாசியாக இருக்கின்ற பொழுது இங்கே வீடு, வாகனம், வண்டிகளுக்காக செலவு செய்யக்கூடிய அழகு நிறைந்த சுக்கிரனுடைய ராசி 4ஆம் இடத்திலேயே வீடுகள் அமைய பெற்ற இந்த கடகராசிக்கார நேயர்களுக்கு சொகுசு பங்களாக்களை அழகு பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகங்களும், வீடுகளுக்காக உபரி பாகங்கள் வாங்கக்கூடியதும், தாய்மார்களுக்கு ஒரு சில உதவிகளை செய்யக்கூடியதும், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. உங்களுடைய சுகம் என்பது 4ஆம் இடம் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே. சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் அக்டோபர் மாதம் 15 நாள் வரையில் உங்களுடைய 4ஆம் இடத்திலே இருந்து 5ஆம் இடத்திலே மாறுகின்ற பொழுதும் உங்களுக்கு கடக ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே 4ஆம் இடத்ததிபதி லாபாதிபதி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வீடு, வாகனம், வண்டிகளுக்காகவும், வெளிநாட்டு யோகங்கள், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள், சொத்து சுகங்களுக்காக மண்மனை வாகனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு 4ஆம் இடத்ததிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே புது வாகனங்கள், புது வண்டிகள் கிடைக்கக்கூடிய கடக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு
மிகவும் தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லக்கூடியவர்கள். எப்பொழுதுமே தண்ணீருக்குள் ஒரு கல்லை போட்டால் அந்த கல் திருப்பி எப்படி பார்க்காதோ அதே மாதிரி கடக ராசிக்கார நேர்கள் லக்கணத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய இலக்கை நோக்கி இலட்சியத்தை அடையக்கூடிய ஒரு ராசி லக்கணம். அதுவும் சரராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் மிகவும் உன்னதமான நல்லதொரு மாற்றங்கள், சுறுசுறுப்பு, வேகம், சொத்து சுகங்கள். ராசி லக்கணமாக இருந்தாலே அவர்களுக்கு சொத்து சுகங்கள், வீடு வாகனம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. கேந்திர ஸ்தானங்களிலே இந்த 4ஆம் இடம் என்பது தத்துவார்த்த ரீதியிலே அமையப்பெற்ற கடகராசிக்கார நேர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் என்பது கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் பரிபூர்ணமாக இங்கே விரையாதிபதியும் முயற்சி சாணாதிபதியும் முயற்சி சாணங்களிலே 17 நாள் இந்த அக்டோபர் மாதங்களிலே இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு புதன் பகவான் வீடு வாகனம் வண்டிகளை குறிக்கக்கூடிய துலாம் ராசியிலே புதன் பகவானும் சூரிய பகவானும் ஒருங்கே இணைந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை தொடுகின்ற அமைப்பு என்பது இங்கே முயற்சி சாணாதிபதியும் விரையாதிபதியும் என்று சொல்லக்கூடியவரும் தனக்காரனும் 4ஆம் இடத்திலே இங்கே இருக்கின்ற பொழுது இங்கே சூரிய பகவான் நீச்சம் அடைகின்ற பொழுது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் ஒரு சில இங்கே 17 நாளைக்கு பிறகு சூரிய பகவான் நீச்சம் அடைகின்றார். அவர் தனக்காரகன் ஸ்தானாதிபதியாக கடகராசிக்கு இருக்கின்ற பொழுது இங்கே வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த 17 நாளைக்கு பிறகு அவர் நீச்சம் அடைகின்ற காரணங்களாலே ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட இது லக்கணத்தில் 4ஆம் இடத்திலே இங்கே தனாதிபதி ஸ்தானாதிபதி தகப்பன் காரவன் நீச்சம் அடைகின்ற பொழுது இங்கே சொத்து சுகமாக இருந்தாலும் வீடு வாகனங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த காலங்களிலே வாங்குகின்றவர்களுக்கு கொடுக்குகின்றவர்களுக்கு ஒரு சோரத்தை ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 17ஆம் தேதிக்கு பிறகு இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் இங்கு வருகின்ற பொழுது உங்களுடைய முயற்சிகள் திருவினை ஆக்குகின்ற அமைப்பு என்பது இந்த 17க்கு முன்பே தவிர 17க்கு பிறகு நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்காத ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே கிட்டத்தட்ட 20 தேதி வரையில் நல்லதொரு அமைப்பாக இருக்கும். 20 தேதிக்கு பிறகு சூரிய பகவான் இங்கு நீச்சகதியில் தன்னுடைய வழியை இழக்கின்ற பொழுது அவர் ஸ்தானாதிபதியாக கடகராசிக்கு இருக்கின்ற பொழுதும் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் பகவானும் இங்கே இருக்கின்ற பொழுது எடுக்கின்ற காரியங்களிலே தடை தாமதங்கள், தேவையில்லாத சகோதரனின் பகை உணர்வுகள், தகப்பனார்களிடம் இருந்து உங்களுடைய உற்றார் உறவினர்களின் அன்பு ஆதரவுகள் ஏமாற்றத்தை கண்டடையக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு சற்று பலனடைந்த அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே சற்று கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது மாதத்தில் 20 தேதிக்கு பிறகு இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சம ஸ்தானத்தில் வந்தாலும் கூட இங்கே ஸ்தானாதிபதி தகப்பன்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இங்கே வலுவிழக்கின்ற காரணத்தினாலே குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இடங்களாக இருந்தாலும் கண் சம்பந்தப்பட்ட இடங்களிலே மருத்துவ சிகிச்சை பெறுகின்றவர்களும் அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தடை தாமதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு நடக்கின்ற காரணத்தினாலே கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே புதுசாக எந்த ஒரு முயற்சிகளும் பணம் கொடுக்கல் வாங்கல், குடும்பங்களிலே புதுசாக எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும் செய்யாமல் இருப்பது நல்லதொரு அமைப்பாக இருக்கின்றது. மற்றபடி 4ஆம் இடத்ததிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கின்றது. இங்கே 4ஆம் இடத்ததிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருந்து சொத்து சுகம் வீடுகளுக்காக இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு வருமானங்கள் வருகின்றது என்றாலும் கூட புதுசாக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களால் இருந்தாலும் அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு மாத கடைசி வரையில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்திலே ராசியிலே நீச்சமடைகின்ற அமைப்பும் அனைத்து நிலைகளிலுமே பொருளாதாரம், வாக்கு, குடும்பஸ்தானம், முயற்சிகள் அனைத்தும் விரயம் என்று சொல்லக்கூடியது தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு மாத கடைசி வரையில் இருக்கின்ற காரணத்தினாலே கடகராசிக்கார நேர்கள் மிகவும் கவனமாகவும் இருக்கின்ற ஒரு காலமாக இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது இருக்கின்றது. ஆரம்பம் அனைத்தும் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்திலே 20 தேதி வரையில் அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம். 20 தேதிக்கு பிறகு மாத கடைசி 30 தேதி வரையில் கடகராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு புது காரியமாக இருந்தாலும் புது செயலாக இருந்தாலும் முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தடை தாமதத்திலேயும் வம்பு வழக்குகளிலேயும் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அக்டோபர் மாதத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு ராசி பலனாக இருக்கின்றது.
இது அனைத்தும் அற்புதமான நல்ல ஒரு பலன்களை கொடுக்கின்ற உங்களுக்கு லாபஸ்தானத்திலே குரு பகவானவர் 6ஆம் இடத்ததிபதியும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வை என்பது முயற்சி சாணங்களிலே விழுகின்றதுனாலையும் பஞ்சமசானத்திலே விழுகின்றதுனாலையும் இதிலே நடக்கின்ற அனைத்து சுபபோக நிகழ்வுகளுக்கும் குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றது மட்டுமல்லாது கடக ராசிக்கு 7ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுதும் இங்கேயும் கணவன் மனைவி கூட்டாளிகள் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்றது. அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்பது அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு மாத கடைசி வரையில் சற்று பலகீனமாக இருக்கின்றதுனாலே புதுசாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அக்டோபர் 20 தேதியிலிருந்து 30 தேதி வரையில் தொடங்காமல் இருப்பது சால சிறந்ததாக ஒரு அமைப்பாக இருக்கின்றது. நேர்களே, மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்திலே 6ஆம் இடத்ததிபதி இருக்கின்ற பொழுது தொழில் வேலைகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானங்களிலே இருக்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள், மருத்துவ செலவுகள் நடக்க பெறுகின்றது. தகப்பனார்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அந்நிய தேசங்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ராகு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்திலே இருந்து இருக்கின்ற காரணத்தினாலே கிடைக்கக்கூடிய அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த அக்டோபர் மாதங்களிலே கிடைக்கின்றது. நேர்களே, மிகவும் நல்லதொரு பலன் என்பது சுக்கிர பகவானை இங்கே ஆட்சியிலே இருக்கின்ற பொழுதும் புதன் பகவான் முயற்சி சாணாதிபதி ஆட்சியிலே இருக்கின்ற பொழுதும் அனைத்தும் இந்த அக்டோபர் 20 தேதியில் இருந்து நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்கின்றது, ஜெயம் பெறுகின்றது. வீடு வாசனம், வண்டி வாகனங்கள், மண்மனைகள், வெளிநாட்டு யோகங்கள் அனைத்தும் 20 தேதிக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் 20 தேதிக்கு பின்பு 30 தேதி வரையில் இங்கே செவ்வாய் பகவானும் ராசியிலே நீசமடைகின்றதும் தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன்காரவன் சூரியன் பகவானும் உங்களுடைய 4ஆம் இடத்திலே நீச்சம் பெறுகின்ற பொழுது இரவு நேரங்களிலே கவனமாக வாகனங்களில் செல்ல வேண்டிய ஒரு அமைப்பாகவும் தாய்மார்களின் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அக்டோபர் 20 தேதி 30 தேதிக்கு இடைப்பட்ட காலங்களிலே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதே சமயத்தில் குருவின் பார்வையும் சுக்கிரனின் பஞ்சமசானத்திலே இருக்கின்ற பொழுதும் உங்களுடைய லாபசானத்திலே இருக்கின்றதாகவும் அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கடக ராசி என்றாலே தாயின் அன்பு பெற்ற ஒரு ராசி. இந்த ராசியின் அன்பு ஆதரவுகள் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் குருவின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய பஞ்சமசானத்தை குருவின் பார்வை இருக்கின்ற பொழுது இங்கே குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது. கடகராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் எடுக்கின்ற எண்ணங்கள் ஈடேறுகின்ற ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.